இது என்னைய கூட்டு வந்து இங்கே வந்து நான் வந்து ஒரு இயக்குனர் பேரரசு, இயக்குனர் சங்க பொதுச் செயலாளர் அதெல்லாம் இல்லை. விஜயை வச்சு டேரக்ட் பண்ணது யார் தேடுங்கிட்டு இருக்காப்புல. இந்த பேரரசன் ஒருத்தர் இருக்கார், கூப்பிடும் போதும் 2 கூட பண்ணியிருக்காரு, அது போதும் கூப்பிடுங்க. இதுதான் இன்னைக்கு நான் சிறப்பு விருந்தினர் இல்லை, விஜய் வச்சு 2 கூட பண்ண அந்த விஜய் எனக்கு லைஃப் கொடுத்தாரு. நான் ஃபஸ்ட்டு திருப்பாச்சி கதை சொல்லும்போது அந்த ஓப்பனிங் அருவாப்பற்ற அயனார் கோயில் போய் அவரோட சொல்லுவதில்ல, அது இல்லை. நீ எந்த ஊர் நான் எந்த ஊர். இந்த மேடை கொஞ்சம் வித்தியாசமான மேடை தான் அது. சரி, முதல்ல இது சிறப்பு என்னென்னா, இயக்குனர் கோபி வந்து தளபதி விஜய் சாரோட ஃபேன். அதுதான் சிறப்பு. அதோட பிரதிபலிப்பு தான் இந்த மேடை. அவர் முடிவு பண்ணிட்டார், இந்த மேடையில் உட்காருவேன் யாராக இருந்தாலும் விஜயோட ஏதோ ஒரு இதில் கனெக்ஷன் ஆகிருக்கணும். ஒன்று நடிச்சிருக்கணும், இல்லை ஃபைட் மாஸ்டராக இருக்கணும், இல்லை டேஷ் பண்ணியாக தொலைஞ்சிருக்கணும். இது என்னையை கூட்டு வந்து இங்கே வந்து நான் வந்து ஒரு இயக்குனர் பேரரசு, இயக்குனர் சங்க பொதுச் செயலாளர் அதெல்லாம் இல்லை. விஜயை வச்சு டேரக்ட் பண்ணது யார் தேடுங்கிட்டு இருக்காப்புல. இந்த பேரரசன் ஒருத்தர் இருக்கார், கூப்பிடும் போதும் 2 கூட பண்ணியிருக்காரு, அது போதும் கூப்பிடுங்க. இதுதான் இன்றைக்கி நான் சிறப்பு விருந்தினர் இல்லை, விஜய் வச்சு 2 கூட பண்ண அந்த ஒரு தகுதி தான் எனக்கு. விரும்பி கூப்பிட்ருக்காரு கோபி, வாழ்த்து. இன்னொன்று, இதில் நடிகர் எல்லாருமே மேக்ஸிமம் நம்ம படத்தில் ஒர்க் பண்ணவங்க தான். அப்புக்குட்டியாக இருக்கட்டும், சம்பத்ராமா இருக்கட்டும், கணேச பாபா இருக்கட்டும், சமுத்திரா சீக்கிரம் இணைவோம். கண்ணன் சார் தான் திருப்பாச்சிக்கு முதல்ல ஃபைட் மாஸ்டராக ஃபிக்ஸ் ஆனது. பேசிலாம் முடிவு பண்ணியாச்சு. கரெக்டாக நாம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும்போது அவர் வேற ஒரு படத்தை பிஸி ஆகிட்டார். அதனால அப்போ கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்துருச்சு. எல்லாருமே விஜயோட ஆளுக்கு தான். இந்த கடை மாஸ்டர் இங்கே ஒத்துக்கதே வேணும், எல்லாரும் விஜயோட ஆளுக்கு தான். நம்ம கணேஷ் பாபு சொன்னார், ஆமாம், ஜி சாருக்கு 2 மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்தவர் பேரரசு அப்படின்னாரு. நான் அப்படி எப்பவுமே நினைக்கிறது இல்லை, விஜய் எனக்கு லைஃப் கொடுத்தாரு. அதான் ஒரு லைஃப்பில் 2 லைஃப் கொடுத்தாரு. ஆமாம், அந்த இது நம்மளுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு பெருமையான விஷயம். நம்ம இயக்குனர் கோபி விஜய் ரசிகர். இவர் விஜய் ரசிகராக இருந்து படம் எடுக்கும்போது விஜயோட ஏதாவது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும். ஒரு ரசிகரா இயக்குனராக பதிவு பண்ணது அந்த பெட்ரூம் சீனை நிறைய சீன் இருக்கு. அவர் விஜயோட ரசிகராக பதிவு பண்ணுறது விஜயை பற்றி அந்த 2006 2020 பேக்கில் போயிட்டேன். நான் ஏன் அதுக்கு போயிட்டேன், திருப்பாச்சிக்கு போயிட்டேன். கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் அதிகமாக போகுது உங்களுக்கு. 2026. ஆமாம், அதில் விஜய் சாரை இப்போ பார்க்கணுங்கிற அவருடைய கனவு, ஆசைகள், நம்பிக்கைகள் என்னென்ன சொல்லலாம். ஓகே, விஜய் மேலே உள்ள பற்று எல்லாம் சொல்லலாம். நான் வந்து விஜய் சார்கிட்ட முதல்ல இயக்குனராக தான் கதை சொன்னேன். இயக்குனராக சொல்ல, ஒரு உதவி இயக்குனராக அவர்கிட்ட கதை சொன்னேன். அவர் கதை ஓகே ஆனதுக்கப்புறம் தான் நான் இயக்குனராக மாறுறேன். அப்போ உதவி இயக்குனராக இருந்து இயக்குனராக மாறியாச்சு. இப்போ விஜய் சார் வச்சு நான் படம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வெறும் இயக்குனர் இல்லை, அப்போ நான் விஜயோட ரசிகரை மாறிட்டேன். ஏன்னா ஒரு மாசு இருக்கும் படம் பண்ணும்போது எந்த இயக்குனரும் அவங்க ரசிகரை மாறிடணும், அப்போ தான் ரசிகருக்கு திருப்தியாக படம் கொடுக்க முடியும். நான் ஃபஸ்ட்டு திருப்பாச்சி கதை சொல்லும்போது அந்த ஓப்பனிங் அருவாப்பற்ற அது இல்லை. அயனார் கோயில் போய் அவரோட சொல்லுவதில்ல, அது இல்லை. நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் சாங்லாம் இல்லை. அதிலலாம் கதையெல்லாம் ஆரம்பிப்பேன். அதுதான் ஃபஸ்ட் நான் விஜய் சார் சொன்னது. ஓகே, நம்ம விஜய் சார் வச்சு படம் பண்ண போகிறோம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் விஜய் சார் ரசிகரை மாறினதுக்கப்புறம் அப்போ ரசிகர் என்னென்ன எதிர்பார்ப்பான். அப்போ தான் ஒரு ஓப்பனிங், ஒரு பில்டப்பு, அதுக்கப்புறம் ஓப்பனிங் சாங் வேணும், ரஜினி ஸ்ரீல ஒரு சாங் வேணும்,
இதெல்லாம் பண்ணது. அது மாதிரி நிறைய மாற்றங்கள் அப்புறம் பண்ணினான். நிறைய மாற்றங்கள். விஜய் சார் கதை சொன்னதை விட அதுக்கப்புறம் விஜய் சாருக்கு ஃபேன்ஸுக்கு பிடிக்கணுங்கிறக்கா நிறைய அதில் வந்ததை நிறைய பஞ்சு டைலாக்லாம் இப்போ யாரோ பஞ்சு டைலாக் விட்டாங்களே. என்ன டைலாக் இது? ஆமாம், நிறைய விட்டான். இது மாதிரிலாம் அப்புறம் யோசித்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் நீ பஞ்சு டைலாக்லாம் பேரரசன் அப்புறம் திருப்பி பேர்லாம் வந்துச்சு. ஒரு விஷயந்தான் சொல்லி முடிச்சு விட்றேன். ஒரு ஆக்ஷன் படம் ஒரு பெரிய ஹீரோ வச்சு மாஸ் ஹீரோ வச்சு படம் பண்ணும்போது அந்த இயக்குனர் அந்த ஹீரோவை லவ் பண்ணணும், நேசிக்கணும். அப்போ தான் அந்த படம் ரசிகருக்கு பிடிச்ச படமாக வரும், வெற்றி அடையும். ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த ஹீரோவுக்கும் டைரக்டருக்கும் மனஸ்தாபம் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அது திருப்தியாக வராது. ஒரு க்ளோஸ்அப் வைக்கணும்னு ரசிச்சு வைக்க மாட்டோம் நம்ம. அது மாதிரி மாஸ் ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த ஹீரோ எப்படி அவர் கேரக்டர் எப்படியோ நம்ம லவ் பண்ணி தான் ஆகணும், படம் நல்லா வரணும்னா. கோபி வந்து மிக வெற்றி படைய இயக்குனர் உருவாகிட்டு பெரிய வெற்றியை கொடுத்துட்டு விஜய் கட்சியில் இணைச்சிடணும். அது அடுத்த லட்சியமாக இருக்கட்டும். அப்புறம் நம்ம சவுந்தர் சார் இருக்கார். அவர் நிறைய கொடியை செடி வளர்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ தாவக்க கொடி வளர்த்துக்கிருக்காரு. என்ன, ஒரு பக்கம் செடி வளர்க்குறாரு, ஒரு பக்கம் விஜய் சாரோட கொடி வளர்த்துக்கிருக்காரு. ஏன்னா நல்ல ஒரு சேர்ந்துட்டீங்க, நல்ல ஒரு பொசிஷன் வாங்க, ஒரு சீட்டை வாங்கி எம்எல்ஏ ஆகி மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்லது பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.